கொடுத்த கடன் வசூலாக எளிய பரிகாரம். வணக்கம் நேயர்களே. உதவின்னு கேட்டு வந்தாங்களேன்னு இரக்கப்பட்டு பணம் கொடுத்தேன். இப்போ என் பணத்தை நான் திரும்ப கேக்குறதுக்கு அவங்க கால்ல விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமை உங்களுக்கு இருக்கா? வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறாங்க, ஆனா திருப்பி கேட்டா முறைக்கிறாங்க, போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் பஞ்சாயத்துன்னு போனாலும் வேலைக்கு ஆகலையா? கவலையே விடுங்க. நம்ம முன்னோர்கள் இதுக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த, அதே சமயம் ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சொல்லி வச்சிருக்காங்க. அத செஞ்சா போன பணம் தானா வீடு தேடி வரும். அது என்ன பரிகாரம்? வாங்க பார்க்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது? பொதுவா செவ்வாய் மற்றும் சனி கிரகங்களின் பார்வை சரியில்லை என்றால்தான் கொடுத்த பணம் திரும்ப வராது அல்லது ஏமாற வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த தடையை உடைக்கக்கூடிய சக்தி காலத்தின் கடவுளான கால பைரவருக்கு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் பைரவரை நினைச்சு செய்யற இந்த பரிகாரம் உங்க பணத்தை இழுத்துட்டு வந்து கொடுக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யணும். தேவையான பொருட்கள்: 2 மண் அகல் விளக்குகள், கொஞ்சம் மிளகு, கருப்பு மிளகு, ஒரு சிறிய சிவப்பு துணி, நல்லெண்ணெய். செய்முறை: ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் சிவன் கோவிலில் உள்ள கால பைரவர் சந்நிதிக்கு செல்லுங்கள். அந்த சிவப்பு துணியில் 27 மிளகுகளை வைத்து சிறிய மூட்டையாக கட்டுங்கள். அதை அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். மிளகு மூட்டை திரியாக இருக்க வேண்டும். தீபம் எரியும் போது மனதிற்குள், பைரவா, என் உழைப்பு பணம் என்பவரிடம் சிக்கியுள்ளது. இதை நீங்கள் கால பைரகரிடம் முறையிடும்போது நீங்கள் யாருக்கு கடனாக கொடுத்தீர்களோ அவர்கள் பெயர் சொல்லி கால பைரவரிடம் முறையிட வேண்டும். மற்றும் அது எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல பூஜை அறையில ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து அதை ஒரு கண்ணாடி பவுல்ல போடுங்க. அதுக்கு மேல ஒரு செம்பு நாணயம், காப்பர் காயின் அல்லது 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. தினமும் காலையில் அதை தொட்டு என் பணம் திரும்ப வரணும்னு சொல்லுங்க. வாரம் ஒரு முறை அந்த உப்பை ஓடும் நீரில் கரைச்சிடுங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கல் நெஞ்சம் கொண்டவர் மனசு கூட கரையும். கொடுத்த பணம் வட்டியோட திரும்ப வரும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாயிருந்தா லைக் பண்ணுங்க. கடன் கொடுத்துட்டு கஷ்டப்படுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.